பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வயசு சாயனங்க 99வது நாள் 98வது நாள் 99வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு லைவ் பார்த்துட்டு இருந்தோம். அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது வாட்டர் மெலன் எனும் எப்படி சொல்கிறது, சுயநலவாதி ஜொல்லு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம வந்து நிறைய விஷயங்களை வார்த்தைகளை வந்து நம்ம வந்து தரம் தாழ்ந்து நிறைய விட மாட்டோம். ஆனால் நம்மளே விட வச்சுருவார் போல இருக்கு. அதேதான். ஆனால் திவ்யாவுக்கு இது இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும்னு நான் கண்டிப்பாக அதுதான் இதை பேச போகிறோம். ஸோ ஒரு விரிவான பார்வைக்கு ஸ்டேட் எங்க ஆரம்பிக்கணும் ஜாக்கி. அதாவது வாட்டர்மெலன் வந்து ரொம்ப நாளாவே இவர் வந்ததுல இருந்து இங்கதான் தூங்குறாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவர் வந்து அங்க வந்து பெட்டை வந்து அந்த ரூம்ல வந்து இவர் போட்டிருப்பாரு. குடுகுடுன்னு ஓடி வந்து கானா வினோத் வந்து மாத்திடுவாரு. இங்க வந்து இவர் வராரு, பிரவீன் காந்தி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் திவ்யா இவங்க எல்லாம் தான் இந்த ரூம்ல வந்து இவரை வர சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க வந்து கானா வினோத்துக்கிட்ட வந்து உங்களுக்கு முரண் இருந்தது. அவர் எல்லாம் வந்து தடிப்பு மேல இருக்கிறாரு, ஹெட் வெயிட்ல இருக்கிறாரு அப்படின்றதுக்காக நீங்க நல்லவங்களாம் நீங்க மாறினீங்க. நீங்க நான் அதுதான் சொல்லுவேன், முழுக்க காரணம் திவ்யா தான். திவ்யாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு ஒரு ஆளை நீங்க சரியா படிக்க தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த ஆள் சொல்லன்னு நல்லா தெரியுது. உங்க கையை பிடிக்கணும், உங்க கூட தான் சுத்தணும், உங்க கூட இருக்கணும், செல்லக்குட்டி வைரக்குட்டின்னு உங்ககிட்ட பேசி உங்களை வந்து அவர் வந்து மேனிப்புலேட் பண்றாருன்னு தெரியும். அதுல வந்து நீங்க வந்து ஜாக்காவும் ரோசாவும் வேற நடிச்சீங்க, டைட்டானிக் மாதிரி படுத்துக்கிட்டு வேற. அப்ப இவ்வளவுலாம் பண்ணீங்கல்ல, தூங்க வரும்போது மட்டும் நீங்க ஏன் வேணான்றீங்க? இந்த இடத்த தூங்க வரும்போது அவங்க வேணாம்னு சொல்லலங்க. அதுதாங்க நான் ஒன்னு சொல்லுவேன் உங்களுக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப ஒரு நட்பு ரீதியாவே நீங்க பழகுனீங்க, எல்லாரும் அவரை வெறுக்கிறாங்க, நீங்க அவருக்கு இடத்த கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இடத்த கொடுத்தா இப்ப மரத்தை பிடிக்கிறாரா இல்லையா? என்னை யாரும் வெளியேற்றுறதுக்கு யாருக்கு அருகதே கிடையாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட், நானு வைரல் கண்டஸ்ட் கொடுத்தவன். என்ன வந்து யாரும் எங்க ஆக்சுவலி என்னன்னா 3 நாளா தூங்கல, 3 நாளா தூங்கலன்னு சொல்லிட்டு திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா ஜாக்கி, அதாவது நான் இங்க படுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரூம் உனக்கு காலி பண்றாங்கன்னா அங்க ஒரு பெட்டை உனக்காக கிளீன் பண்றாங்க, அந்த பெட்ல நீ போய் படுத்துக்கோன்னு போது இவர் ஓகேன்றுவார் ஜாக்கி. இவர் ஓகேனாரு, நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, வேணா அங்க இருந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க திவ்யா கேட்டே இருப்பாங்க, வாட்டரே தூங்காத, அங்க போய் தூங்கிடு வாட்டரேன்ட்டே இருப்பாங்க. அப்ப இவர் என்ன சொல்லுவாங்க, என்ன திவ்யா தூக்கமா வருது திவ்யா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது திவ்யா அப்படிலாம் பேசுவாரு. உடனே இப்ப திவ்யா சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் வராது, எனக்கு பெட்டு வரனா தூக்கம் வராது திவ்யா அப்படின்னு இவங்க கேட்க வைப்பாங்க. அப்ப மதுரை இருந்து பெட் எடுத்துட்டாங்க வந்த வீடா, பிக் பாஸ் வீடு தானே, மதுரை இந்த பெட்டை தூக்கிட்டா வந்த மட்டும் வந்தா இன்னைக்கு மட்டும் எப்படி உனக்கு தூக்கம் வந்து, ஒரு 4 நாள் பழகிட்டேன் திவ்யா இப்படிதான் பேசுவாரு. அப்ப வேணா கிட்ட இவங்க கேட்டு இருப்பாங்க. அப்பவும் இவர் போக மாட்டாரு ஜாக்கி, படுத்துட்டே தான் இருப்பாரு. நடுவுல என்ன பண்ணுவாரு, பிரவீன் வந்து தலகாணில எடுத்துட்டு வருப்பாங்க. பிரவீன் இங்க தானே படுக்கிறாரு, அப்ப நானும் இங்கதான் படுப்பேன், இன்னும் லேடிஸ் எல்லாம் தான் படுக்க போறேன் நீங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஐயோ பிரவீன் தலகாணி எடுத்துட்டு வந்து உனக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்தாயா, அதனால வராம நீ போயா வாட்டரு அப்படின்வாங்க. போகாம படுத்துட்டே தான் இருப்பாரு ஜாக்கி. ஒரு என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து திவ்யா என்னோட வேற முகத்தை பாப்பீங்க அப்படின்லாம் கோபப்படுவாரு. ஸோ இவர் வந்து நான் நிறைய வாட்டி அவரை நான் நிறைய சொல்லியிருக்கேன், அவர் கற்பனையில வாழறவர். இன்னைக்கு கூட என்னன்னா இந்த பொண்ணு தான் வந்து அவருக்கு இடம் கொடுத்துச்சு, பேசிச்சு. எனக்கு கொரட்ட சத்தம் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் அவர் தான் முதல் கண்டஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் சண்டையே வந்து பிரவீன்ராஜுக்கும் வாட்டர்மெலனுக்கும் சண்டை வந்தது காரணம் கொரட்ட சத்தம் தான். அந்த சத்தமும் தன் மீதான தவறை யாராவது சுட்டி காட்டினாங்களோ அவருக்கு அது பிடிக்காது. ஏன்னா அவர் எப்பயுமே இன்னோசன்ட் போர்வையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காஜி, அதான் உண்மை. அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம். பாருலாம் கழுவி ஊத்தின கிளிப்ஸ்லாம் நிறைய இருக்குது. கேட்டால் வந்து இன்னைக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, அதாவது அவர் ஒத்துக்கிட்டார், இன்னொரு இடத்துல போய் படுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிடும் போது எல்லா பெட்டையும் கிளீன் பண்ணி கொடுத்ததும் திரும்பவும் அங்கேயே படுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப எல்லாத்தையும் அதான் சொல்ல, அவரை பொறுத்தவரையிலையும் நான் நேற்று ஏதோ ஒரு கிளிப்பு கூட வந்தது, திவ்யா எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க, இவர் மட்டும் சட்டையா ஊத்துட்டு இப்ப எழுந்து பார்த்துட்டு இருக்காரு, பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டு பார்த்துட்டு இருந்தார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவரு என்ன மாதிரிலாம் இந்த வீட்டில் பிளே பண்ணாரு உங்க எல்லாருக்கும் தெரியும். யூ ஆல் ஆர் அடல்ட். ஏன் நீங்க அவருக்கான அந்த ஸ்பேஸை கொடுத்தீங்க? அவர் எப்பயுமே இப்படிதான் மேனிபுலேட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு நீங்க கொடுத்தீங்கல்ல திவ்யா, இது உங்களுக்கு இன்னமும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நீங்க அவர்கிட்ட பேசணும்னா அது கண்டென்ட்டே கிடையாது. நீங்களாம் போய் அவர்கிட்ட வந்து நீங்க வந்து வாட்டர்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு, வாட்டர்ஸ் இருந்தால் அது வந்து ஹெவியா இருந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து இலகுவாக்கினார்லாம் நீங்க சொன்னீங்கல்ல.
அதுதான் அவருக்கான பலமே. நீ அப்ப என்ன சொல்றாரு இன்னைக்கு, நீ தான் என்கிட்ட வந்து பேசுன, நீ தான் வாப்போன்னு சொன்ன. இல்ல ஜாக்கி, அதுல இன்னும் 2 விஷயம் இதுல வந்து இத நீங்க பார்க்கணும். சொல்லுங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, போன வாட்டி அவர் இருக்கும்போது அவங்க திவ்யா வந்து அவர்கிட்ட பெருசா பேசவே இல்ல. எந்த விஷயமும் பண்ணல. அப்ப அவர் பார்வோட வேற ஃப்ரெண்டு, எதுவும் பண்ணல. இந்த வாட்டி வரும்பொழுது அவர் எல்லாரும் வந்து கேஷுவலா இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க அவரை எங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அங்க கட் பண்ணாங்க. இங்க இது எப்படி மாறும் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, டப்புனு வந்து சபரிட்ட போய் சொல்லுவாரு, உமன் கார்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க சபரி, நீ அன்னைக்கே நான் சொன்னடா அப்படின்னுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கூட தான் என்ன வந்து நான் வந்து சாதாரணமா பேசினேன் போது ஏன் நான் உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா, ஏன் எங்களை கூட தான் நீ வந்து பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு வான்ற, லவ் கண்டென்ட்ன்ற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறேன், இது எல்லாத்தையும் நாங்க வந்து ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துக்கிறோம். அப்ப என்னன்னு பொழுது டப்புன்னு வந்து உமன் கார்டு எடுத்து வரதுக்கு முன்னாடி இவர் எகிருவாரு, இந்த வீட்டுல யாரையும் எடுத்து போய் படுக்க சொல்றது யாருக்கு உரிமை இல்ல, ஆச்சு போய் கத்துவார் பயங்கரமா. டக்குன்னு வந்து திவ்யா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லும், நீ கூட தான் எங்களை நீ வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்து, நான் என்ன சொன்னேன் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க வேண்டியதானே சொல்லு, நீ கூட தான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கல, நீ கூட தான் சொன்னாலும் நாங்களாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறோம், நீ கூட தான் என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னேன், உன் பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னேன், எல்லாம் எனக்கு தெரியாதானும் போது அந்த நேரம் நீங்க நல்லா கவனிச்சா அப்படியே அடங்குவார். அதேதான் அவருடைய அந்த பாயிண்ட் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க. உடனே என்ன தெரியுமா, இதெல்லாம் எப்படி பாரு சபரி. இப்ப இந்த இடத்துல தான் சபரி விக்கல் விக்கிற மாதிரியான ஆட்களை நான் வந்து பிடிக்கலன்னு சொல்றேன். இவங்க தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மொக்கையான ஒரு கண்டஸ்டன்ஸா சொல்றேன். இந்த இடத்துல நான் வந்து திவ்யா மேலேயும் தப்பு தான் நான் சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து உங்களை வந்து அதை இன்னைக்கு பிரவீன் காந்தி சொல்றாரு, நீங்க அவருக்கு என்கரேஜ் பண்ணாதீங்கம்மா, அவர் விட்டு நகர்ந்துருங்க, பிரச்சனை முடிஞ்சுது. ஒன்றும் இல்லை, இவரு நடுவில் என்ன பண்ண இந்த சண்டையில என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா இனிமேல் என்கிட்ட ஒரு வாரம் பேசுவார், இதான் காடு, இனிமேல் இந்த ஒரு வாரம் என்கிட்ட பேசாதான். அவனும் நான் அப்படி சொல்லல திவ்யா, என் மேல வேணும் அந்த அடிச்சுட்டு போய் திவ்யா, இவர் எப்படியாவது ஒரு விஷயம் தொடணும். அப்படித்தான் வந்து அந்த ஸ்கூட்டர்ல உட்காந்துருக்கிறப்ப இப்படிலாம் போகும்போது தான் பிக் பாஸ் அப்படி எழுந்துருவாங்க அவங்க. அதே இன்னும் அடுத்த நாள் நானும் பார்த்தேன். இல்ல இன்னைக்கே விஜய் இன்னைக்கே விஜய் கிட்ட பேசும்போது இவங்க போய் பேசுவாங்க, இந்த தேங்க்ஸ் இதுக்கெல்லாம் சொல்லும்போது திவ்யா கூட்டினும் வா அந்த அப்படின்னுவாங்க. புரியுதா? அவர் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த இடத்த நீங்க ஏன் கொடுத்தீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. நீங்க சக மனுஷனா மதிக்கிறீங்கல்ல, அவர் அதுக்கு ஏத்த மாதிரியான ஆளா இருந்தா பிரச்சனையே இல்ல. அவர் அப்படியான ஆள் இல்லைன்னு தெரியுது, உங்க மேலே திருப்பி விடுறாரு. நீங்க எளிமையா எனக்கு தூக்கம் வருது, நீங்க போய் இன்னொரு இடத்துல படுங்கன்னு சொல்றத கூட அவர் ஏத்துக்க முடியலன்னா பாத்துக்கங்க. அவரை பொறுத்தவரை வேணாப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா திவ்யா குட்டி, இங்க திவ்யா குட்டி, 2 குட்டியும் இங்க இருக்கும்போது நான் எதுக்கு எட்டி போய் படுக்கணும் அப்படின்றதுனால குட்டி கூடிய படுகிறன்றது தான் அவருடைய விஷயமே. அதை நீங்க அப்பயே இப்ப நீ திவ்யா சொல்லுவாங்க சட்டையை படுக்க முதல்லன்னுவாங்க, அதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்களா உங்க மேல வந்து ஒரு சின்ன விஷயமா தான் வரும். திடீர்னு நீங்க பேசும்போது இப்ப நானே சொல்லுவேன், திவ்யா என்னத்துக்கு நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்க, நான் சக கண்டஸ்டா பேட்டிருந்தீங்க, அப்புறம் எதுக்கு லவ் கண்டென்ட்லாம் அப்ப நீ அதான் சொன்னாரு, நீ தான் வா போன்னு சொன்ன. அவரே அவங்க சொல்லுவாங்க ஜாக்கி, நீ ஐ லவ் யூ சொல்றதும் வா போன்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிடுறதும் ஒண்ணா, அதுதான் சொல்லுவாரு. இவர் எப்படி இருக்காருன்னா பேர் வச்சு வா போன்னு கூப்பிட்டுட்டா அவங்க அவ்வளவுதான். அப்படி இல்ல, நீங்க அந்த இடத்த கொடுத்துட்டீங்க, நாங்க 2 பேரும் பேசும்போது நீ அதை பேசக்கூடாது, நான் என்னாலும் பேசுவேன். பெரிய இது என்னன்னா ஆத்தாத்து போன விஷயம் பிரவீன் சொல்வாப்ல வந்துட்டு, நான் இதான் கொடுக்கறதுக்கு வந்தேன், அதுக்கப்புறமா ஒரு மாட்டாரு கெமி வந்து ஸ்வீட் எடுத்துட்டு வருவாங்க, சரி ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொன்னா இவர் எழுந்திருப்பாரு, அப்ப ஸ்வீட் சாப்பிட்ற மட்டும் எழுந்திருச்சேன்னு ஏதாவது கலாய்க்கலான்ற மாதிரி தான் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவுல விக்ரம் வந்து ஒரு வார்த்தை சும்மா சொல்லுவார், ஜாக்கி நீங்க இங்கே படுத்துருங்க வாட்டர் அவ்வளவுதானே அப்படின்னு, படுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, போக மாட்டேன்னு சொல்லுங்க. விக்ரம் விளையாட்டுக்கு தான் வருவாரு. ஏங்க விக்ரம் இப்படிப்பட்ட ஆளுலாம் நம்மளுக்கு தெரியாமலாம் கிடையாது. அவர் வந்து கொரட்டை சத்தம் வரக்கூடாதுன்னு நாங்கள் வராமல் அவர் சொன்னார். அதனால தான் திவ்யா வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே பஞ்சாயத்து பேசாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு. அதில் திவ்யா வந்து அவங்க நக்கல் விடுவாங்க, சூப்பராக பண்ணீங்க விக்ரம், சூப்பராக. அதேதான், ஏன்னா விக்ரம் அதுதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் அதை நான் திவ்யாவையும் சொல்லுவேன், விக்ரமையும் சொல்லுவேன், இங்கே சபரியும் சொல்லுவேன். நீங்கள் வந்து பொம்பளைங்க படுக்கிற ரூமில் உனக்கு என்ன வேலைன்னு அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்சது போதுக்கிறேன். இப்போ நீங்கள் அதுதான் ஜாக்கி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த ரூமில் அரோரா தூங்கிட்டு தான் இருக்காங்க, அப்புறம் அந்த ரூம்ல வந்து ரம்யா தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப பொம்பளைங்க தூங்குற ரூம்னா நான் இங்கேயும் தானே தூங்கணும், சட்டை போடு அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லுங்க, நெருக்குதலை பண்ணுங்கன்ற நான் அந்த விஷயமே நீங்க சொல்லாம வந்து இழுத்து பேசிட்டு போது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் திவ்யா, நீ ஏன் விட்ட இந்த நான் நிறைய பார்ப்பேங்க எஃபில சோஷியல் மீடியான்றது ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க. ஆமா ஓகே, ஏகப்பட்ட பேர் அதில் இருப்பாங்க. உங்களுக்கு மியூச்சுவலாக யாராவது தெரிஞ்சவங்க இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அக்செப்டே பண்ணக்கூடாது. ஒன்று இல்லை நான் நண்பர்களாக எல்லாரையும் பாவிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட் வந்து உங்களுக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் காலில் பேசலாம்லாம், இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு இப்படி பேசுறது எனக்கு பிடிக்காதுன்னு அங்கேயே கட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸை விட்டுட்டு
ஒரு உரையாடல் வந்து தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒருத்தர் பேசுறாரு போறாரு. கடைசியில அவருடைய நோக்கம் என்னன்னு புரியுது. நீங்க அங்கேயே அவர பிளாக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. எஸ். அதாவது தெரியவே தெரியாத, பழகவே பழகாத ஒரு ஆள் கூட நீங்க உரையாடல் ஆரம்பிச்சதே உங்க தப்பு. என்ன பொறுத்தவரை அப்படிதான் சொல்லுவேன் நானு. ஆரம்பிச்சு அது தப்பா போகுது. இல்லங்க அவர் நல்லவரா இருப்பாருன்னு நினைச்சேன். ரைட்டு. தப்பா போகுதுல்ல. கட் பண்ணு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து வெளிய போடுவாங்க. ஆபியஸா. புரியுதுங்களா? இப்ப இதுதான் வந்து அங்க திவ்யா பண்ண வேலையா நான் பார்க்குறேன் நானு. திவ்யா என்ன பண்றாங்க, நீங்க வந்து மனிதாபிமானத்துல தான் நீங்க அத விட்டீங்க. ஆனா அவரு என்ன பண்றாருன்னா, நீ வா போ சொன்னேன்ல, அப்பலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, இப்ப ஏன் அப்படின்றது தான். இல்ல ஜாக்கி, அதுல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே, இனிமே இவர்கிட்ட ஏதாவது வா அவங்க அதுக்கப்புறம் அவர் ஏதோ சொல்வாரு, இனிமே திவ்யா கேவான் ஏதாவது பேச்சு வச்சு வந்த இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒரு வாரம் என்கிட்ட நீ எந்த பேச்சும் வச்சுக்க கூடாது. ஆமா. மறுநாள் காலையில வந்து என்கிட்ட இதை நீ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வரவும் கூடாது, எனக்கு தேவையில்லைன்றுவாங்க ஜாக்கி. அப்ப பிரவீன் சொல்வாப்ல, அப்பதான் கெமி வருவாங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். கெமி வந்த உடனே அவர் சொல்லுவாரு, ஏ பேசாம நீ வேணா தலை ரூம்ல போய் படணும். கெமி சொல்லுவாங்க, நான் தான் அங்க படுத்திருக்கேன் அப்படின்னா. அப்ப அவர் சொல்லுவாரு, நீ இங்க வந்துறேன் கெமி, நீ தலை ரூம்ல படு. இப்ப தலை ரூம்ங்கிறது தனியா இருக்கு, அங்க யாருமே இல்ல, அங்கேயும் ஒரு கதவு இருக்கு, நீங்க அதை சாத்தினா நீங்க படு தனியா அங்க போக மாட்டாரு. அதுதான் ஏங்க, பொதுவா ஒருத்தவன் நம்மளால தூக்கம் வந்து கெடுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நம்மளுக்கு கொரட்டை வருது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம தனியா ஒரு ரூம் இருக்கு, தலை ரூம்ல இப்ப யாராலும் படுத்துக்கலாம். அங்க போய் நீங்க படுத்து தூங்க போறீங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நைட் ஆனா எழுந்து எல்லாரையும் பார்க்கணும், உங்களுக்கு அதான் உண்மை. இது வந்து அதனாலதான் அவங்களும் வந்து அதை வந்து சரி இதுல வந்து பாகுபாடு காமிக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கலையே, அதான பிரச்சனை. இப்ப இதுல என்ன காமெடினா, இப்ப பேஸ்ட் வாக்குல திவ்யா சொல்லுவாங்க, நான் 2 நாளா அவ போய் கெமியோட தாண்டா படுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னுவாங்க. இப்பவும் திரும்பவும் அவங்க அங்கதான் போய் படுக்கணும். ஓகேங்களா? திரும்ப அந்த ரூமுக்கு போவாரு, எல்லா விதமான பிரச்சனையும் பண்ணுவாருங்க. அதாவது எங்கெல்லாம் எடுத்துட்டு வருவாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல உன்னை யாருமே விடலைன்னு உடனே அது ஒரு பிரச்சனை. அப்ப சபரி நீங்க எல்லாம் யாருமே என்ன இந்த ரூம்ல விடலையா? அதுவும் ஒரு பிக் பாஸ் வீட்ல முத கண்டஸ்டன்ட் நானு. நான் வந்து வைரல் வீடியோஸ் எல்லாம் கொடுத்தவன். என்கிட்ட என்ன நீங்க விடலையா? நீங்க அப்படி எப்படி விட முடியாது? இந்த வீட்ல வந்து விட முடியாதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. நீங்க அந்த கானவனத்திட்ட சொல்லி பாருங்களா. அதேதான் கானவனத்திட்ட சொல்லி பாருங்களேன். நீங்க அங்கெல்லாம் பம்புனீங்கல்ல, அதேதான். அதனாலதான் எல்லாருமே பேச வர்ற எல்லாருமே அந்த ரூம்ல அவரை தள்ளணும்னு தான் நினைக்கிறாங்க ஜாக்கி. ஏன்னா எல்லாருக்குமே அங்க வந்து கொரட்டை சத்தம் கேட்கும். இதுல கொடுமை என்னன்னா, பிரவீன் காந்தி தான் வந்து பிரவீன் காந்தி அந்த இடத்த பிடிக்க வரும்போது தான் பிரவீன் காந்தியோட இடம் இல்லைன்னு சொல்லி தான் இவர் இங்கே வருவாரு. ஆமா, இவரோட பொட்டியை தர எடுத்துட்டு போய் வைப்பாரு. திவ்யா கூட பேசணுன்றதுக்காக சுத்திக்கிட்டே இருப்பாருங்க. இவர் வெளியே போறதுக்கு முன்னாடி திவ்யா வைல்டு கார்டா வரும்போது அதுக்கிட்ட சுத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு மதிச்சதே கிடையாது. வெளியில போயிட்டு வைல்டு கார்டா வந்ததுனால பேச ஆரம்பிச்ச குத்த நீங்க திவ்யாவே பார்த்து திவ்யா அதுக்கப்புறம் தான் தெரியும். சில வார்த்தைகள்லாம் சொன்னப்பறம் ஒரு அடங்கு வரும்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொல்றேன், உங்களுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட நீங்க பழகணும், உங்க தப்பு தான். இவர் இப்படியான ஆளு மாத்தி மாத்தி பேசணும் நீங்க பண்ணவங்க தான். எப்படி ஒரே நாள்ல மாற முடியும்? அன்னைக்கு வந்து இவங்க அரோரா சொன்னதான், ஒரே நாள் நைட்ல ஒருத்தன் மாறானா அது தப்பு, அவ்வளவுதான். கெமி சொல்லுவாங்க, இதே விஷயம் தாண்டி எனக்கும் நடந்தது. இதை கேட்டப்பதான் அவர் ஒத்துக்கலாம். அவர் எப்பவுமே இப்படிதான் அப்படிவாங்க, எப்பவுமே இப்படிதான் பொழுது அவங்களாம் நவுந்துட்டாங்க. திவ்யா வந்து என்னன்னா, கரெக்டா போன வாட்டி அவர் இருக்கும்பொழுது அவர்கிட்ட பேசாம நகர்ந்து இருந்தவங்க டக்குன்னு வந்து இப்ப வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து ஒரு இது வந்து அதுதாங்க, நீ இடம் கொடுத்ததுனாலதாங்க அவர் அந்த கற்பனைக்கே போறாரு. அதனாலதான் வந்து நீங்க பேச மாட்டேங்கன்னு சொல்லி பதறி போய், நான் என்னடா திவ்யா நான் பண்ணேன், நீ ஒன்னா என்ன வந்து அடிச்சுட்டு போயேன்டா அப்படின்னு பேசுறது. அதுக்குதான் அவரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியுது. அதுக்கு அப்புறம் தான் ஜாக்கி அவங்க வந்து உஷாரவாங்க. இதுக்கு திவ்யா குட்டினா அவ்வளவுதான் சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த பேச்சுமே இருக்க கூடாது பொழுது திவ்யா பிரவீன் காந்தி கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன்ல வரும்போது சொல்லுவாங்க, இல்ல சார் அவருக்கு எங்க ட்ரிகர் ஆயிருக்குன்னா, இனிமே என்கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொன்னாதான் ட்ரிகர் ஆயிருக்கு, புரியுது சார் அப்படின்வாங்க. அப்ப இந்த மாதிரி ஆணுங்களை நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னா, இதே மாதிரி ஆபீஸ்ல எல்லாரும் புறக்கணிப்பு தான், வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதாங்க, புறக்கணிப்புங்க. அதை செஞ்சீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. புறக்கணிப்பு மாதிரி ஒரு ஆயுதம் ஒண்ணுமே கிடையாது. நான் உன்னை ட்ரீட் பண்ண ஒழுங்கா, நீ என்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ணல, ஓகே கிளம்பு, முடிச்சு கதை. இதுதான் அதேதான். அதுதான் வந்து சோசியல் மீடியாவிலேயே நிறைய நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், சம்மந்தமே இல்லை, உங்களுக்கு பழகவே இல்லை. அவருடைய நோக்கம் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. உங்களுக்கு நல்லா பாக்குறீங்க, அவரை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் உங்களை எதிர்க்கிறாரு. அப்ப நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க விமன் கார்டு எடுக்கிறேன்றீங்க, எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதேதான் இந்த இடத்துல தான் நான் சோசியல் மீடியால எல்லாருக்குமே சொல்றேன். ஐயோ பாரு, இவர் அழகா எடுத்துன்னு போய் எங்கேயோ எடுத்துன்னு போறாரு இவர் இந்த விஷயம். அதுதான் வந்து இவரு நம்ம சபரி சொல்லுவார். அதனாலதான் ஒருத்தவங்க பிடிக்கல, ஒருத்தவங்க தெரியாதவங்களோட நீங்க உரையாடல ஆரம்பிக்கும் போது இந்த கான்சிக்வன்ஸ் எல்லாம் வரும். அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை சொல்லுவான், நான் ஆளோன்னு சொல்லுமே, நீ அப்பயே வந்து பிளாக் பண்ணிட்டு போகிறது, எதுக்கு என்கிட்ட பேசணும் அவன்? ஏன்னா அவனோட நோக்கம் உன்னை காலி பண்ணணும், உன்னை அசிங்கப்படுத்தணும், பொது வெளியில உன்னை வந்து காயப்படுத்தணும். அதுக்கான இடத்த ஏன் நீ கொடுக்குறேன்னு கேட்கறேன் நானு. உனக்கு நல்லா தெரியுதுல, இப்போ சமூக வலைதளத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அதே தானே உனக்கு இவர் அவரை பத்தி நல்லா தெரியும்ல, கிட்டே போகல, அவர் நோக்கம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் தெரியுது. எங்க சொன்னா அவர் ட்ரிகர் ஆகி இப்போ வந்து கைண்டா மாறாரு, எப்படி அவர் வந்து தான் மேல இருக்கிற பழைய மாத்துவாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் என்ன? ஸோ இது குறித்தான விஷயங்கள்ல வந்து நல்லது செஞ்சது தான், அவங்க நினைச்சது தான். அவங்க மேலாம் பெருசா தப்பு கிடையாது. ஒரு லிமிட், ஒரு பார்டர்லாம் வச்சு தான் பழனாங்கனாலும் கூட
நீ ஏன் அன்னைக்கு வந்து எனக்கு எல்லா இடத்தையும் கொடுத்தன்றதா அங்க வந்து நிக்கும். தட்ஸ் ஆல். ஒரே ஒரு வார்த்தை கேக்குறாங்க, நீ ஏன் நான் பேர் சொல்லி கூப்பிட்ட, முடிஞ்சது. வா போன்னு சொன்னேன், நான் உன்னை விடலையான்னு வாரு, ஆ, நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணலையான்னு வாரு, நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணேன்னு கேட்டா வா போன்னு கூப்பிடுற நீ. அவ்வளவுதான். பத்தியா எதை எடுத்து வந்தாரு பத்தி அதுதான். அதுதான். அதற்கான பலன் நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. ஸோ வேற என்ன இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பெருண்டு உங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு சொல்ல நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.